முன்னாள் ஜனாதிபதிக்கு அவருடைய அந்த முன்னைய உத்தியோகபூர்வமான இல்லமாக விளங்கிய விஜயராம இல்லத்தை மீளவும் பெற்றுக் கொடுப்பதற்கான திரை மறைவிலான செயற்பாடுகள் நிகழ்த்தப்படுகிறதா. இதற்கான சில பேச்சுவார்த்தைகளும் அரசோடு இடம்பெற்றிருக்கிறது என்று சொல்லி தெற்கினுடைய சில தகவல்கள், புலனாய்வு தகவல்களை அறிய முடிகிறது. முக்கியமாக இந்த விஜயராம இல்லத்திற்கு மாதம் ஒன்றிற்கு இலங்கை ரூபாயிலே 45 லட்சங்கள் பெறுமதி அரசால் நிர்ணயிக்கப்பட்டதா. அப்படி அரசால் நிர்ணயிக்கப்பட்ட அந்த மாத வாடகையை செலுத்தி மீளவும் அந்த இல்லத்தை மஹிந்த ராஜபக்ஷவிற்கு, முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவிற்கு பெற்றுக் கொடுப்பதற்கு அமெரிக்காவினுடைய சில வர்த்தகர்கள் முயற்சிப்பதான அந்த தகவல்களை அறிய முடிகிறது. அதே நேரத்திலே கொழும்பிலே இருக்கின்ற சில சிங்கள வர்த்தகர்கள், பிரமுகர்கள் இணைந்து அவருக்கு கொழும்பிலே இல்லம் ஒன்றை பெற்றுக் கொடுப்பதற்காக, அன்பளிப்பாக கொடுப்பதற்கும் அவர்கள் முன்வந்திருக்கிறார்களாம். இதே நேரத்திலே எங்களுக்கு தெரியும், இந்த மகாநாயக்க பீடம், சிங்கள பௌத்த பீடத்திலே இந்த அஸ்கரிய பீடம், மகாநாயக்க பீடம் என்கிற 2 பீடங்கள் காணப்படுகின்றன. அவர்களுக்கு இடையிலே அந்த வேற்றத்தாழ்வுகள் காணப்படுகிறது என்பது தெற்கிலே பேசப்படுகிற விடயம். இந்த பின்னணியில் மகாநாயக்க பீடத்தினுடைய சிஎம் நிக்காயாவினுடைய பிக்குகள் இணைந்து முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவிற்கு வீடு ஒன்றை கொள்வனவு செய்து வழங்குவதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்களாம். இதற்கான ஆரம்பகட்ட பணத்தினையும் அவர்கள் செலுத்தி இருக்கிறார்கள் என்று சுட்டி காட்டப்படுகிறது. இந்த பின்னணியிலே மஹிந்த ராஜபக்ஷ இப்படி இந்த மகாநாயக்க தேரர்களால் அந்த பீடத்தினுடைய அந்த நிக்காயாவினால் வழங்கப்படுகிற அந்த வீட்டை பெற்றுக்கொள்வதற்கு அவர் விருப்பமாக இருப்பதான அந்த தகவல்களையும் அறிய முடிகிறது. முன்னதாக சீன தூதுவரும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவை சந்தித்திருந்தார். ஆகவே அவர்களும் அவருக்கு ஒரு இல்லத்தை வழங்குவதற்கு தயாராக இருப்பதான அந்த செய்திகளையும் நாங்கள் அறிந்திருந்தோம். இது எப்படி இருந்தாலும் இந்த பௌத்த பீடத்தினூடாக வழங்கப்படுகிற அந்த இல்லத்தை பெறுவதற்கு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ விருப்பமாக இருப்பதான அந்த செய்திகளை அறிய முடிகிறது. இந்த விடயங்கள் தொடர்பாக நாமல் ராஜபக்ஷவோடும் சில பேச்சுக்கள் இடம்பெற்றதான, மிக முக்கியமாக அந்த வர்த்தகர்கள் ஊடான அந்த பேச்சுக்கள் இடம்பெற்றதான தகவல்களையும் அறிய முடிகிறது.